வாகை தமிழ்ச்சங்கத்தில் உள்ள அனைத்து உறவுகளுக்கும் உள்ளங்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். என் பெயர் ரேவதி அம்பிகா. நான் எம்எஸ்சி, எம்ஃபில், பிஎட், பிஹெச்டி இயற்பியல் துறையில் முடித்திருக்கின்றேன். வாகை தமிழ்ச்சங்கம் இந்த மாதம் சங்க இலக்கியங்களில் ஐம்பெரும் பூதங்கள் என்ற பொருண்மையில் சொற்பொழிவு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதில் நான் சங்க இலக்கியங்களில் ஐம்பெரும் பூதங்களில் ஒன்றான ஆகாயம் என்னும் தலைப்பில் பேச வந்திருக்கின்றேன். பார்க்கலாமா? சங்க இலக்கியங்களில் ஆகாயம். ஆகாயம் அப்படின்னா என்ன? பிரபஞ்சம் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். இந்த பிரபஞ்சம்ங்கிறது எதெல்லாம் உள்ளடக்கியது? பிரபஞ்சம் அனைத்து விதமான ஜீவராசிகள், பஞ்சபூதங்கள் இதெல்லாம் சேர்ந்தது தான் பிரபஞ்சம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பஞ்சபூதங்கள்னா அதுதான் ஐம்பெரும் பூதங்கள். நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் என்னும் இந்த ஐம்பெரும் பூதங்களை தான் நம்ம பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஐம்பெரும் பூதங்களும் ஜீவராசிகளும் சேர்ந்த ஒன்றுதான் உலகம், பிரபஞ்சம் அப்படின்னு நம்ம எப்பயுமே சொல்லுவோம். இதை தான் புறநானூற்றில் உலகம் அப்படிங்கிறது ஒரு ஐம்பெரும் பூதங்கள். அந்த ஐம்பெரும் பூதங்கள் என்ன அப்படிங்கிறத புறநானூரில் ரொம்ப தெளிவாக அழகான ஒரு பாடல் மூலம் குறிப்பிட்டிருக்கிறாங்க. மண் திணிந்த நிலனும் நிலம் ஏந்திய விசும்பும் விசும்பு தைவரு வலியும் வலி தளிய தீயும் தீ முரணிய நீரும் என்றாங்கு ஐம்பெரும் பூதத்து இயற்கை. அதாவது இயற்கை உலகம் அப்படின்னாலே இந்த ஐம்பெரும் பூதங்கள் தான் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக அழகாக புறநானூற்றில் சொல்லியிருப்பாங்க. இதே இதை தான் தொல்காப்பியத்துலேயும், சங்ககால இலக்கியமான தொல்காப்பியத்துலேயும் இதை குறிப்பிட்டிருக்கிறாங்க. எப்படின்னா, நிலம், நீர், தீ, வளி, விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம். அதாவது இந்த ஐம்பெரும் பூதங்கள் கலந்த ஒரு மயக்கமான ஒரு இதுதான் உலகம், மயக்கமான ஒரு நிலை தான் உலகம் அப்படிங்கிறத தொல்காப்பியத்தில் சொல்லியிருக்கிறாங்க. இந்த சங்க கால தமிழர்களோட பண்பாடு இதெல்லாம் பார்க்குற ஒரு கால கண்ணாடி தான் நம்ம சங்க கால இலக்கியம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். இப்போ பௌத்திகத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, 4 பூதங்களை மட்டும்தான் தெளிவாக சொல்லியிருப்பாங்க. என்னென்ன பூதங்கள்? நிலம், நீர், காற்று, நெருப்பு. இந்த 4 பூதங்கள் தான் மிகப்பெரிய பூதங்கள் அப்படின்னு பௌத்திகத்தில் சொல்லியிருப்பாங்க. அதுவே இந்து சமயத்தில் எப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, சிவனோடு ஒத்து சொல்லியிருப்பாங்க. ஐம்பெரும் பூதங்கள், பஞ்சபூதங்கள் அப்படிங்கிறது அடக்கி ஆள்பவர் சிவபெருமான். அவருடைய ஐம்பெரும் பூதங்கள் அவருடைய தொடர்புடையது அப்படின்னு சாஸ்திர கூறுகளும் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. நம்ம அதிலிருந்து இது எப்படி ஒவ்வொன்றாக உருவானது அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு தெளிவுக்கு நம்ம முதல்ல வந்துடலாம். ஆகாயம் அப்படின்னா என்ன? வானம்னு சொல்லுவோம், ஆகாயம்னு சொல்லுவோம், விண்மீன், இதை எப்படி வேணாலும் சொல்லலாம். விண்வெளி எல்லாமே ஒன்று தான். இதில் ஒளி என்ற ஒரு குணமுடன் தான் ஆகாயம்ங்கிறது இருக்குது. ஒளிங்கிற குணத்துடன் இருக்கக்கூடிய ஆகாயத்துக்கு நம்மளால் போய் அதை தொட்டு பார்க்க முடியாது, பார்க்கவும் முடியாது. அப்போ தொடவும் பார்க்கவும் முடியாத ஆகாயத்தை எண்ணிலடங்கா பொருட்களை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது, ஒரு உலகமாக இருக்குது. அதுதான் ஆகாயம். அப்போ எதெல்லாம் அது உள்ளடக்கி இருக்கும்? அது ஒரு வெற்றிடம். ஏன்னா அதுக்கு என்ன இருக்காது அப்படின்னா, ஒரு மனம், குணம், ஒரு சுவை, எந்த ஒரு இதுவுமே இல்லாத ஒரு வெற்றிடமாக தான் ஆகாயம்ங்கிறது இருக்கும். ஆனால் பிற ஏற்புடையதுகளை ஏற்றுக்கொள்ளும் தன்மையுடையது. பார்க்க முடியாது, தொடவும் முடியாது. அப்படி ஒரு குணம் இல்லாத ஒரு ஆகாயத்தில் ஒளி என்ற ஒரு குணம் மட்டும் இருக்குது. இப்போ அதிலிருந்து அடுத்து என்ன வருகிறது அப்படின்னா, காற்று அப்படிங்கிற ஒரு பூதம் வருகிறது. இது எல்லாமே நம்ம பூதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஐம்பெரும் பூதங்கள், பூதங்கள்னு சொல்லும் போதே நிலம் ஒரு பூதம், நீர் ஒரு பூதம், காற்று ஒரு பூதம், நெருப்பு ஒரு பூதம், ஆகாயம் ஒரு பூதம், ஐம்பெரும் பூதங்கள். இதில் ஆகாயம் என்னும் பூதம் தான் முதன்மையான பூதம் என்று நம்ம இப்போ பார்க்கிறோம்.
ஆகாயம்ங்கிற பூதத்துல ஒளி என்னும் குணமுடைய தொடவும் பார்க்கவும் முடியாத குணமற்ற ஆகாயத்தை பற்றி தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். ஒளி என்னும் ஒரே குணத்தினை உடைய தொடவும் பார்க்கவும் முடியாத ஆகாயம் பூதம் வேடிக்கையாய் ஓடியாடி விளையாட தன் ஒளியுடன் இணைந்த இரு குணங்களுடன் காற்று என்னும் ஒரு பூதத்தை உருவாக்குகிறது. அது உருவாக்கி உலாவ விடும்போது ஒளியும் காற்றும், அதாவது ஒளி உணர்வும் தொடு உணர்வும் இணைந்து என்ன உருவாகும்? நெருப்பு என்னும் ஒரு மூன்றாவது பூதம் உருவாகிறது. இப்போ என்னென்ன பூதம் உருவாகிற்று? ஒளிங்கிறது ஆகாயம், காற்றுங்கிறது தொடு உணர்வுடன் கூடிய இரண்டாவது ஒரு பூதம், மூன்றாவது பூதமாக நெருப்பு என்னும் பூதம் உருவாகிறது. இப்போ நெருப்பு என்றும் பூதம், இப்போ மூன்று பூதங்களும் ஒன்றோடு ஒன்று உருவாகும் போது என்ன ஆகும்? நீராவியாக மாறும். நெருப்பு ஒரு நேரத்திற்கு பிறகு நீராவியாக மாறும், அதாவது நீராக நிலை பெறும். அப்போ அந்த நான்காவது பூதமாக நீர், நீருக்கு என்ன இருக்கும்? ஒரு சுவை உணர்வு இருக்கும். அப்போ சுவை உணர்வுடன் கூடிய ஒரு பூதம், நான்காவது பூதம் உருவாகிறது. இந்த நான்காவது பூதம் அடுத்து என்ன ஆகும்? அது ஒரு நிலப்பரப்பில் படுகிறது. அந்த நிலப்பரப்பு தான் நாம் நிலம் என்று ஐந்தாவதாய் நாம் கூறுகின்றோம். இந்த நான்கு பூதங்களும் உயிர் பெற்றனால்தான் பிரபஞ்சத்தில் அடுத்து உயிரினங்கள் உயிர் பெற ஆரம்பிக்கின்றன. இந்த பிரபஞ்சம் உயிர் வாழ்வதற்கு முதலில் இந்த 50 பூதங்கள் உருவாக வேண்டும். பிறகு அனைத்து ஜீவராசிகளும் இதன் மூலம் உருவாக்கம் பெறுகின்றன என்று நம்ம அறிவியல் பூர்வமாகவும் நம்மளுடைய புறநானூறு தொல்காப்பிய நூல்களின் மூலமாகவும் நாம் தெரிந்து கொள்கின்றோம். இதை சங்க கால மன்னர்கள் எப்படி சொல்றாங்க அப்படின்னா, ஞாயிறின் வெறுமை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு மன்னனுக்கு ஞாயிறு போன்ற வெறுமை மட்டும்தான் மக்களுக்கு கிடைக்கிறது என்று புறநானூற்றில் ஒரு பாடல் இருக்கு. சேர மன்னனை புகழ்ந்து பாடும் புலவர், உங்களது ஆட்சியில் ஞாயிற்றின் வெம்மையை தவிர வேறெந்த வெம்மையுமே இல்லை, மக்கள் எந்த ஒரு பயனும் அடையவே இல்லை என்பதினை நம்மளுடைய இலக்கியத்தில் எப்படி சொல்லியிருக்கிறாங்கன்னு பாருங்க. செந்நாயிற்று தெரல் அல்லது பிரிது தெரல் அறியார் நின் நிழல் வாழ்வாரோ. அதாவது இங்கே ஒரு பிரபஞ்சத்தில் நம்ம முதல்ல பார்க்கக்கூடியது என்ன? சூரியன். சூரியன் ஒரு கோள வடிவமானது, தட்டையானது, அது மிகவும் நெருப்பு கோலமாக இருக்கின்றது, அதிக கதிர்வீச்சுக்களை வீசக்கூடியது, மிகவும் பெரியது. இது எல்லாம் நம்ம பார்த்துருப்போம். இதை எல்லாத்தையும் எதனோட ஒப்பிட்டு குறிப்பிடுறாங்க? ஒரு அரசனுடைய நிலைப்பாடு மக்களுக்கு தெரிவதில்லை, இவ்வளோ பெரிய அரசாங்கம் இருந்தும் அது தெரிவதில்லை அப்படின்னு ஒரு சூரியனோட அதை சேர்த்து வைத்து கூறுவது நம்ம சங்க இலக்கியத்தில் உள்ள ஒரு மிகப்பெரிய சான்று. அதே மாதிரி ஒளிச்சிதறல் நம்ம எவ்வளவோ இதில் நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ ராலே ஒளிச்சிதறல் அப்படிங்கிறது ஒரு முதன்மையான ஒளிச்சிதறல் கோட்பாடுனே சொல்லலாம். அதாவது வளிமண்டலத்தில் உள்ள, அதாவது காற்றில் மூலக்கூறுகள் ஒளிச்சிதறல் ஆகும். அதை முதல்ல கண்டுபிடிச்சவர் அவர் ராபர்ட் ராலே. அவர் வாயு மூலக்கூறுகள் சூரிய ஒளி சிதறலடையும் நிகழ்வு ராலே ஒளிச்சிதறல். அதாவது மூலக்கூறுகள் உட்கவர்தலும் பல்வேறு திசைகளில் வெளியிடுதலும் தான் ஒளிச்சிதறல்னு நம்ம படிச்சிருப்போம். இதை அதே அறிவியல் பூர்வமாக நம்ம சொல்லும் என்ன சொல்லுவோம்? பகல் பொழுதுல சூரியன் நிறம் நீல நிறமாக இருக்கும். அதே சூரிய உதய நேரத்திலும் சூரியன் மறையும் நேரங்களிலும் சூரிய ஒளி கதிர்கள் வளிமண்டலத்தில் நீண்ட தொலைவிற்கு செல்ல வேண்டியுள்ளது. அதனால் அதனுடைய நிறம் நீல நிறத்திலிருந்து வேறுபட்டு சிவப்பு நிறங்களாக நமக்கு தெரிகிறது. இது எல்லாவற்றிற்கும் ஒளி சிதற அடைவதுதான் காரணம் என்று நாம் அறிவியல் பூர்வமாக படித்திருப்போம். ஆனால் இதையுமே புறநானூற்றில் சங்க இலக்கியத்தில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, வாள் வளம் தர மறுப்பட்டன செவ்வானத்து வனப்பு போன்றன. இந்த வரிகளில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வாள்கள் வெற்றிக்காக போரிட்டதால் குருதி கரைந்து அந்த சிவந்த வானத்துக்கு ஒப்புமைப்படுத்துகின்றார்கள்.
அதாவது பண்டைய தமிழர்கள் சிறந்த வானத்தை ராலேயின் ஒளி சிதறலோடு அந்த விதியோடு ஒப்பிட்டு கூறுவது எவ்வளவு அறிவுபூர்வமான ஒரு சான்றாக இருக்கிறது. சங்க கால இலக்கியத்தில் உள்ள ஒவ்வொரு விளக்கங்களும் அதை நம்ம உள்ளார புகுந்து அதை கூராய்வு செய்யும் போது தான் நமக்கு அதனுடைய புலன்மை நமக்கு தெரிகின்றது. செந்நாயிற்று செலவும் அந்நாயிற்று பறிப்பும் பறிப்பு சூழ்ந்த மண்டிலமும் வலி திரித்தகு திசையும் வரிது நிலைய காயமும் இன்று இவை சென்று அமர்ந்து அறிந்தோர் போல அப்படின்னு புறநானூற்றில் சொல்லியிருக்கிறாங்க. ஆகாயத்தில் சென்று அறிந்தவர் போல ஞாயிறின் பாதை, அதன் இயக்கம், அது செல்லும் இடப்பரப்பு, காற்று பரவி நிற்கும் திசை, ஆகாயத்தின் தன்மை, கருத்தளவு நுட்பமாக அறிந்தவர்களாக அவர்கள் சொல்லும் ஒவ்வொரு கருத்தும் நமது சங்க இலக்கியத்தில் இருக்கிறது என்று நினைக்கும் போது பெருமைப்படக்கூடக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கின்றது. அதே போல உளவு மதி உருவின் ஓங்கல் வெண்குடை நிலவு கடல் வரைப்பின் மண்ணகம் நிலற்ற, இதுவும் புறநானூற்றில் உள்ளதுதான். அதாவது முழு மதியின் வடிவத்தை போல் விளங்குகின்ற உயர்ந்த வெண்கொற்ற குடை என்பதில் வெண்மையாகிய முழு நிலவினை வெண்கொற்ற கொடைக்கு நிறத்தாலும் வடிவத்தாலும் அந்த ஓமையுடன் கூறும்போது நமக்கு அப்படியே அந்த கண்ணு முன்னாடி நமக்கு அந்த முழு நிலவோட வடிவம், அதோட நிறம் எல்லாம் நமக்கு மனதில் பதிய வைக்கிறது. நம்ம எல்லாம் அறிவியல் பூர்வமாக தான் அதுக்கப்புறம் தான் நம்ம சொல்லுவோம், நிலாவுங்கிறது ஒரு வெண்மை நிறமானது, அது ஒரு தட்டை வடிவமானது, அது பார்ப்பதற்கு ஒவ்வொரு நாட்களும் கூடும் குறையும் வெண்மறி கொடையாக இருக்கும்ன்றது நம்ம அதுக்கப்புறம் படிக்கிறோம். இதாகிய சங்க கால இலக்கியத்திலேயே நமக்கு இதுக்கான விளக்கங்களை நமக்கு புறநானூற்று பாடல்கள்லையே நமக்கு கொடுத்துருக்குறாங்க. சங்க காலத்திற்கு முன்பே நம்மளுடைய மக்களுக்கு வானறிவு கனிநூல் அறிவுங்கிறது கண்டிப்பாக மக்களுடைய வாழ்க்கையோட தொடர்புடையதாக இருந்திருக்க வேண்டும். அதனால தான் நாள் மீன் கோள் மீன் அப்படின்னு ஒன்று நமக்கு சொல்கிறாங்க. அதாவது தலையானங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியனிடம் சேரனும் சோழனும் போரில் இறங்குமாறு வென்றாய். அவ்விருவரும் இவனிடம் தோற்றமையை பாடும் கல்லானார் மீன் விளங்கும் அந்த பாடலை இப்போ நம்ம பார்க்கலாம். மீன் திகழ் விசும்பீர் பாய் இருள் அகல ஈண்டு செலல் மரபின் தன் இயல் வளா அது உறவு சீனம் திருகிய உருகெழு ஞாயிறு நிலவு திகழ் மதியமோடு நிலம் சேர்ந்தாங்கு அப்படின்னு புறநானூற்றில் சொல்லியிருக்கிறாங்க. தன்மையான ஒளியுடன் திகழும் மதியினை விண்ணை விட்டு நீங்கி நிலம் சேர்ந்தமை போன்றது என்னுடன் நிலவானது தன்மையுடன் விளங்கும் ஆற்றலையுடையது என்று உரைக்கும் பழந்தமிழர்களின் வானியல் அறிவு மெய் சிலிர்த்து மெச்சக்கூடிய ஒரு வகையில் இருக்கின்றது. அதே போலதான் செந்நாயிற்று செலவும் அந்நாயிற்று பறிப்பும் பரிந்து சூழ்ந்த மண்டிலமும் வழி திசையும் வரிது நிலையிய காணமும் என்று இவை சென்று அளந்து அறிந்தோர் போல அப்படிங்கிற இந்த புறநானூற்று பாடலில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, தமிழர்கள் ஞாயிறு முதலான மீன்களை பற்றியும் அம்மீன்கள் சுழந்த மண்டலம் பற்றியும் அறிந்திருந்தார்கள் என்ற உண்மை இதன் மூலம் நமக்கு புலனாகிறது. கோள் மீன் நாள் மீன் ஆகிய இயல்பையும் இயக்கத்தையும் ஆராய்ந்து பருவ காலங்களையும் அக்காலங்களிலே விளையக்கூடியனவற்றையும் கூற வல்லவர்கள் நம்ம சங்க காலத்தில் வாழ்ந்த புலவர்கள், அறிஞர்கள் அப்படின்னே நம்ம சொல்லலாம். அவர்கள் அறிவியலோடு நம்ம காலத்திற்கு ஏற்ப இப்ப பயன் தரும் வகையில் தமிழரின் வானியல் அறிவும் அமைந்திருக்கிறது என்பது மிகவும் வியப்பிற்குரியதா இருக்கு. இப்ப நம்ம சொல்ற வானிலை நிலவரம், தட்பவெப்பம்,
நில அமைப்பு, பருவ மாற்றம் இதை எல்லாவற்றையுமே நம்மளுடைய புறநானூறு, தொல்காப்பியம் போன்ற நூல்களில் தெள்ளத் தெளிவாக எழுதியிருக்கிறாங்க, அதை சொல்லியிருக்கிறாங்க. அதனுடைய ஒவ்வொரு வரிகளையும் நம்ம போய் படித்து ஆராய்ந்து பார்க்கும்போது ஒவ்வொன்றுக்கான விளக்கங்கள் தெரிய வரும்போது மிகவும் பயனுள்ளதாகவும் மிகவும் ஆச்சரியப்படக்கூடிய வகையிலும் இருக்கின்றது. இந்த ஒவ்வொரு செயல்பாட்டின் பின்விளைவிற்கும் சங்ககால புலவர்கள், சங்ககால இலக்கியத்தில் உள்ள இளைய அறிஞர்கள் இருக்கிறார்கள் என்று நினைக்கும்போது நாம் தமிழர்களாய் இருப்பதில் மிகவும் பெருமையும் படுகின்றேன். எனக்கு இந்த ஒரு நல்ல வாய்ப்பை அளித்து ஐம்பூதங்களில் ஒன்றான ஆகாயத்தை பற்றி பேச வாய்ப்பளித்த வாகை தமிழ்ச் சங்கத்திற்கு என் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவருக்கும் இனிய வணக்கம். நன்றி.